ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக ஜெபிக்கணும். ஏன் புருஷனார் என்னை விட்டு போயிட்டாரு, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மாறி மாறி பிரச்சனை சண்டை, அதனால் பிரிந்து போயிட்டாரு. இப்போ நான் தனியாக இருக்கிறேன். நான் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் நிரந்தரமாக நின்று செய்ய முடியலை. வேலைக்கு போகிற இடங்கள் எல்லாம் பிரச்சனை, பொருளாதாரத்தில் நெருக்கம், எனக்கு ஒரு சமாதானம் கிடையாது, கையில் பணம் இல்லை, நான் கடன் வாங்குற நிலைமைக்குள்ளாக இருக்கிறேன். என்ன செய்கிறதுனே தெரியல பாஸ்டர், எனக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது, எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னாங்க. அந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கும்படியாக நம்ம சபையில இருந்து கையை ஆண்டவருக்கு நேராக தூக்குனேன். தகப்பனே, நீர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வம். இந்த போன்ல பேசி கொண்டிருக்க இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே அந்த சகோதரி மேல உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி துவங்க ஆரம்பிச்சேன். அந்த சகோதரி அடுத்த செகண்ட்ல இருந்தே பிசாசின் போராட்டத்தினால அலக்களிக்க ஆரம்பிக்கிறாங்க. போனை கையில வச்சுக்கிட்டு ஆடுறாங்க, சத்தம் போடுறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏதோ எனக்கு அடி வயிற்றிலிருந்து வெளியில வருது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஓன்னு சத்தம் போடுறாங்க. ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாக போன்லயே போராடி ஜெபித்து ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். என் வீட்டுல பிரச்சனை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நல்ல வேலை இல்லை, நான் வேற வேலை பார்க்கணும், நல்ல சம்பளம் கிடையாது, ஏதோ ஒரு காரியத்தை நாம சொல்லி நம்மளையே நாம் தேற்றிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு குடும்பத்தை சீரழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு பல கோணத்திலே போராடுகிறான் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அந்த சகோதரிக்காக ஜெபித்த அந்த வேளையிலே அந்த சகோதரியுடைய ஆவி ஆத்ம சரத்தை கட்டி வைத்திருந்த அந்த அசுத்த ஆவி அலக்களிக்க ஆரம்பித்தது. அப்படியானால் அந்த சகோதரனுடைய வாழ்க்கை அழிந்து போவதற்கு காரணம் என்ன? அந்த பிசாசு. சகோதரனுடைய குடும்பம் இந்த நிலைமைக்கு வர காரணம் என்ன? அந்த பிசாசு. பொருளாதாரம் தங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த பிசாசு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்தை காரணம் காட்டி நம்ம தப்பித்து கொள்ள நினைக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும், இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த இடத்துல நீங்க ஊக்கமா ஜெபிச்சீங்கன்னு சொன்னா, தூர இடத்துல ஒருவேளை உங்க பிள்ளை வேலை செய்துட்டு இருக்கலாம், ஆண்டவர் அந்த இடத்துலயும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவாரு. இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டுல ஆண்டவர் அவருடைய அக்கினியை ஊற்றுவாரு. இந்த இடத்துல நீங்க கடந்து போகும்போது வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கும். இந்த இடத்துல ஊக்கமா ஜெபிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் அவருடைய அக்கினியை ஊற்றுவாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க கரங்களை தூக்குங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரன் ஒரு சபைக்கு கடந்து போனானா. அந்த சபையில ஆராதனை வேலை, ஜப வேலை, எல்லா நேரத்தில் என்னது, கையை கட்டிக்கிட்டு தாழ்மையோடு கூட, எப்படி தாழ்மையோடு கூட இப்படியே இருந்தான். பாஸ்டர் பார்க்கும்போது பாவம், எவ்வளவு பணிவு, கையை கட்டிட்டு அப்படி எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு. பார்க்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் நினைச்சாங்க. திடீர்னு ஆவியானவர் ஊழியக்காரருடைய நாவல் ஒரு வார்த்தையை கொடுத்தாராம். உன்னுடைய பணிவு எல்லாம் எனக்கு தெரியும், நீ வெளியில போனா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், முதல்ல கை கட்டுறதை எடுத்துக்கிட்டு உன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்து நீ நாவை திறந்து ஜெபின்னு சொன்னாராம்.
அசந்து போயிட்டானா அந்த வாலிப சகோதரன். அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தான். அந்த நாள்ல அந்த வாலிபனை தொட்டு பரிசுத்த ஆவியினால் ஆண்டவன் நிறைத்து ஒரு விடுதலையோடு கூட அனுப்பினாராம். இன்னைக்கு சொல்ற வாலிப பிள்ளைகள் எல்லாம் விடுதலையோடு ஜெபிக்கணும். இந்த கையை கட்டிட்டு இருக்கிறது, இந்த கையை எப்படி லேசா மெதுவா தட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. விடுதலையோடு யாரையும் பார்க்க கூடாது. நீங்க ஜெபிக்காம உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. அல்லேலூயா. யாரையும் பார்க்க கூடாது. நான் சொல்றது என்னன்னா, ஆவியானவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் உங்கள் மத்தியில் உலாவிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஒருவனை உயர்த்தினா மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை மேன்மையா மாறும். கர்த்தர் ஆசீர்வதித்தாதான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப உனக்கு முன்னாடி இருக்கிறது கர்த்தர். ஆமே. பாருங்க, கண்கள் குருடாக்கப்பட்ட அந்த மனிதர்கள் முன்பதாக இருந்த இயேசுவை நோக்கி பார்க்க முடியல. ஆனாலும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று ஊக்கமா கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும், நாவை திறந்து கேட்கணும். ஆமே. இந்த நேரத்தில் இந்த இடம் முழுவதுமாய் தேவ மகிமை மூடுகிறதை நான் பார்க்கிறேன். நாவை திறந்து எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. ஆமே ஆமே. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்புகிறது என்று ஆவியிலே உணர்கிறேன். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், உடைய பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சத்தம் உயரட்டும், உங்க சத்தத்தை நான் கேட்கட்டும். நாவை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு உடைய பரிசுத்த அக்கினிக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே. உன்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. ஆமே. ஆத்துமாவே உன்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது போல இப்பொழுது உன் பலியை அங்கீகரிக்கும்படியாய் ஆமேன் உன்னை ஒப்புக்கொடு. உன் பலியை ஆண்டவர் அங்கீகரிக்க போகிறார். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உன் மத்தியிலே பலத்த காரியத்தை செய்ய போகிறார். ஆமே. நோவா பலிபீடம் கட்டி, கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். கர்த்தர் பலியை சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆமேன். சுகந்த வாசனையாய் நுகரட்டும். ஆமேன். நீ நாவல இருந்து ஆமேன் உன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த சத்தம் கேட்டு ஆண்டவர் சுகந்த வாசனையாய் உன்னை நுகர விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. முச்சடியில் இருந்து அக்கினி புறப்பட்டு மோசையை சந்தித்தது போல உன்னை இன்னைக்கு இந்த நேரத்தில் சந்திக்க போகிறார். இன்னைக்கு தொட போகிறார். அநேக பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆமேன் அவருடைய அக்கினினால நிரப்ப போகிறார். இந்த இடம் முழுவதும் தேவ அக்கினி மூடி இருக்கிறதை பார்க்கிறேன். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாரும் மௌனமா இருக்க கூடாது. இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி துதிங்க பாப்பா. ஓ ரீமா லாகாலாரா ரீமா ராஷாகாலாரா. அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். ஆமே ஆமே. நீ ஆராதிக்கிற தெய்வம் யார் என்று தெரியுமா? அக்கினினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வம். ஓ பெற்றுக்கொள். பரிசுத்த அக்கினி உன்னை தொடுகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உன்னத அபிஷேகம் உன் மேலே பற்றி எரிகிறது. விடாத விடாத கரங்களை தட்டி போராடமா. கரங்களை தட்டி. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. நன்றி தகப்பனே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல உன் சிறையிருப்பு ஓ திருப்பப்படுகிற நேரம் பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஜபி நாவ திறந்து ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்திருக்கிறது. ஆமென். ஓ பெற்றுக்கொள். பரலோக மகிமை. எஸ் ஃபயர். ஆமென். ரிசீவ். விடாத போராடு. ஆமென். இழந்து போன அபிஷேகத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இழந்து போன அபிஷேகம். எஸ் ஃபயர். இழந்து போன அபிஷேகம் உன் மத்தியில் ஊற்றப்படுகிறது. ஓ ரிமா லாரா ஷாகாலாரா. ஆமென். உனக்கு நேராக இருக்கிற வானம் திறந்திருக்கிறதம்மா. ஆமென். பரலோக சிங்காசனத்திலிருந்து ஒரு அக்கினி நதி உன்மேலே பாய்ந்து வருகிறது. பரலோக சிங்காசனத்திலிருந்து ஒரு அக்கினி நதி உன்மேலே பாய்ந்து வருகிறது. உன் சிரசை நோக்கி. எஸ் ஃபயர். பெற்றுக்கொள்.
விடாத விடாத கரங்களை தட்டி போராடி ஜெபம். ஆமென், ஹalleluya. ஓ ரீமா லாம்பா லாம்பா ரா ஷாகாலாரா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை, ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை உண்மையிலே இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆவியில விடுதலை உண்டாகிறது, ஆவியில விடுதலை உண்டாகிறது, ஆவியில விடுதலை உண்டாகிறது. கரங்களை தட்டி எஸ் எஸ் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளால் ரதங்களால் நிறைந்து இருந்தது போல உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், அக்கினி ரதங்கள், அக்கினி குதிரைகள் உன்னை சுற்றிலும், உன்னை சுற்றிலும் சகோதரி, உன்னை சுற்றிலும், ஓ உன் சரீரத்தை சுற்றிலும் தேவ மகிமை. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். ஓ ரீமா லாபா 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 ரா ஷாகாலாரா. ரீமா லமா லிமா லபா ரபா ரா. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகாலாரா. ரீமா லபோ கடரபோ ஷபலப லபரா. உன்னத மகிமை, உன்னத மகிமை, உன்னத மகிமை இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. விட்டு கொடுமா, விட்டு கொடு. ஓ விட்டு கொடு. உன்னை நிரப்புகிறா. எஸ் ஃபயர். ஓ நிரப்புகிறா. தேவ மகிமை, தேவ மகிமை, கர்த்தரின் மகிமையின் காட்சி, கர்த்தருடைய மகிமையின் காட்சி. ஆமென். பட்சிக்கிற அக்கினியை போல இறக்கிறது, பட்சிக்கிற அக்கினியை போல இறக்கிறது. ஆமென், 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 ஆமென். ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா. விடாத விடாத போராடி ஜெபம், போராடி ஜெபம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருமா, நேசிக்கிறதுனால தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். காரணம் இல்லாம இந்த இடத்துல ஆண்டவனை கொண்டு வரல. ஆமென். உண்மையில் நேச வைராக்கியம் கொள்ளுகிறா, உண்மையில நேச வைராக்கியம் கொள்ளுகிறா. ஆமென். நேச வைராக்கியம் ஒரு பாதாளத்தை போல் கொடியது. ஆமென். அதன் தளல் அக்கினி தளல், அதன் ஜோலை அக்கினி ஜோலை, அதன் ஜோலை கட்டும் அக்கினி ஜோலை. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபா லாபா லாபா ராபா ரா ஷாகாலா ரீபா லாகாலாரா. அக்கினி தளலாய் உன்னை மாற்றுகிறா, அக்கினி தளலாய் உன்னை மாற்றுகிறா, அக்கினி ஜோலையாய் உன்னை மாற்றுகிறா, அக்கினி ஜோலையாய் உன்னை மாற்றுகிறா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரீபா லாபா ரா ஷாகாலாரா. ரீமா லபா லபா ரீபா லபா ரபா ரபா. ஆமென். சர்ப்பங்கள் அலறி ஓடுகிறது, சர்ப்பங்கள் அலறி ஓடுகிறது. ஆமென். சர்ப்பங்கள் அலறி ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஆமென். எஸ் ஃபயர். விடுதலை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. பேசு, பேசு, நாவை திறந்து பேசு. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. விசபூச்சிகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிற நேரம், எரிந்து சாம்பலாகிற நேரம். ஓ ரீமா லாகாலாரா. ரீமா லபா ரபோ ஷபலபா லிபா லபா ரபரா. ஓ ரி ஷாகாலா ரீபா லாகாலாரா. ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ரீபா லாபா ரா ஷாகாலா ரீபா லாபாரா. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் வழிய செய்யுமே. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த வாஞ்சையோடு. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும். நாமத்திரத்தை கேளு. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல. நிச்சலாளம் வேண்டுமே,
இழுத்து செல்லும். சொல்லுங்க பாப்போம். நிச்சலாழம் வேண்டுமே இழுத்து செல்லும். வெண்ணையே நிச்சலாழம் வேண்டுமே பரிசுத்த வல்லமாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக இப்பொழுதே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே உன்னத அக்கினி இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாரும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் ஃபயர் ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ரிசீவ் எஸ் ஃபயர் இன்மேல் வந்து வந்திடும். ஓ ரிமா லபா 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 ராஷாகாலாரா ரிமா லபா லபா லிபா லபா 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 ஷபா லபா 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 ரிமா லாகாலா ரிஷாகாலாரா. ஆமே விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. மந்திர பலிபீடம் தகர்க்கப்படுகிறது. மந்திர பலிபீடம் தகர்க்கப்படுகிறது. ஓ நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஒரு அக்கினி நதி ஒரு அக்கினி அபிஷேகம் எஸ் ஃபயர் உன்னை நிரப்புகிறதம்மா உன்னை நிரப்புகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எஸ் ஃபயர். ஓ ரிமா லபா லபா ராஷாகாலாரா ரிமா லபா லிமா லபா ரபா லபா. ஓ ரிமா லபா லபா ராஷாகாலாரா. ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டவீராக ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டவீராக ஒவ்வொருடைய ஆவியிலும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உன்னத விடுதலை. எஸ் ஃபயர் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினி கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினி உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை சுட்டரிக்கிறது சத்துருக்களை சுட்டரிக்கிறது சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஒரு உன்னத அபிஷேகம் ஒரு உன்னத அபிஷேகம் உன்மேல ஊன்றி பாய்கிறது ஊன்றி பாய்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அக்கினி நடுவில் உலாவுகிற கர்த்தர் உலாவுகிற கர்த்தர். ஆமே அக்கினி ஜோலையை இருக்கிற கர்த்தர் உன்னை அக்கினி ஜோலையை மாற்றுகிறார். எஸ் ஃபயர். ஓ ரீபா லாபா லாபா ராஷாகாலாரா. பேசு பேசு நாவ திறந்து பேசு நாவ திறந்து பேசு. இழந்து போன ஜபாவியை கர்த்தர் கொடுக்கிறாருமா. இழந்து போன ஜபாவியை பெற்றுக்கொள். ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய் ரெட்டிப்பாய். ஆதியில பெற்றிருந்த அபிஷேகம் ஆதியில் இருந்த மகிமை ஆதியில் இருந்த வல்லமை. ஓ பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே மேல ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. அக்கினியின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் அக்கினியின் மத்தியில் உலாவுகிற கர்த்தர் இந்த இடம் முழுவதுமாய் அக்கினியாய் மூடப்பட்டிருக்கிறது அக்கினியாய் மூடப்பட்டிருக்கிறது. ஓ பரிசுத்த தகப்பன் பரிசுத்த கர்த்தர் உன்னை தொடுகிறார் அம்மா. உன் சிரசில் ஆண்டவருடைய கரம் அமருகிறது. ஆவியானுடைய கரம் அமருகிறது. ஆவியானுடைய கரம் அமருகிறது. ஆமே இதுவரை நீ பெற்றிருந்த அபிஷேகம் அல்ல. இன்றைக்கு இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள். நாவ திறந்து பேசு நாவ திறந்து பேசு. புது அபிஷேகம் உன் மேல ஊன்றி பாய்கிறது. எஸ் 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 உன் மேல ஊன்றி பாய்கிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் ஒரு அக்கினி அபிஷேகம் பெரு காற்றாய். எஸ் ஃபயர் எஸ் ஃபயர். பெற்றுக்கொள் எஸ் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார். பேசு பேசு நாவ திறந்து பேசு. ஆமே உன் சத்துருக்கள் பட்சிக்கப்படுகிறார்கள். உன் சத்துருக்கள் பட்சிக்கப்படுகிறார்கள். பட்சிக்கிற அக்கினி பட்சிக்கிற அக்கினி பட்சிக்கிற அக்கினி உன்மேல பலமாய் 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 இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உன் சத்துருக்களை பட்சிக்கிற பரிசுத்த அக்கினி. எஸ் ஃபயர். ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலாரா. ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. பரிசுத்த அக்கினி இருக்கிற இடத்துல அசுத்த ஆவி இருக்க முடியாது. அசுத்த ஆவி இருக்க முடியாது. பலவின கட்டுகள் இருக்க முடியாது. கரங்களை தட்டி போராட அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. வியாதிகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மாறுகிறது. ஆமென் ஆமென். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ ரீமா லாம்பா லாம்பா ராபா ராகாலாரா. அக்கினியில் இடப்பட்ட கொள்ளியை போல ஆண்டவரனை மாற்றுகிறார். அக்கினியில் இடப்பட்ட கொள்ளியை போல அக்கினியில் இடப்பட்ட விறகை போல உன்னை எரிக்கிறார். விறகை போல உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி பிளம்பு. எஸ் ஃபயர். ஓ டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எஸ் ஃபயர் தொட்டுவீராக. விட்டுக்கொடு விட்டுக்கொடு. பேசு பேசு நாவ திறந்து பேசு நாவ திறந்து பேசு. உன்னத அபிஷேகம் உன்னத அபிஷேகம் ரட்சிக்கிற அபிஷேகம் ரட்சிக்கிற அபிஷேகம் உன்மேல இறங்கி வருகிறது. உன்னை கர்த்தர் தொடுகிறாருமா. உன்னை கர்த்தர் தொடுகிறார். உன்னத மகிமை. எஸ் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் டச் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எஸ் ஃபயர் எஸ் ஃபயர் எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மெய்யான விடுதலை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பேசு. புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எஸ் ஃபயர் எஸ் ஃபயர் எஸ் ஃபயர். நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே.
ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலாரா. ஓ ரீமா லமா ரபோ ஷபா லபா 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 ரபாரா. அநேக பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறா. வாலிய பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறா. ஆமென். நாவ திறந்து பேசுங்க. நாவ திறந்து, நாவ திறந்து, நாவ திறந்து. ஆமென், ஆமென், ஆமென். இனி நீ அக்கினி ஜுவாலை என்று கர்த்தர் சொல்லுகிறா. அக்கினி ஜுவாலை என்று கர்த்தர் சொல்லுகிறா. உனக்கு முன்பதாய் எந்த சாத்தான நிற்க முடியாது, எந்த பொல்லாங்க நிற்க முடியாது, எந்த பிசாசு நிற்க முடியாது, எந்த மந்திரவாதம் நிற்க முடியாது. மந்திரவாதத்தின் வல்லமைகளை சுட்டரிக்கிற அபிஷேகம் உண்மையில ஊற்றப்படுகிறது. எஸ் ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுமா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறா. அபிஷேகம் பண்ணுகிறா. புதிய பாஷைகளோடு கூட அபிஷேகம் பண்ணுகிறா. புதிய பாஷைகளோடு கூட அபிஷேகம் பண்ணுகிறா. தீர்க்க தரிசனம் வரா. தீர்க்க தரிசனம் வரா. அநேகர் மத்தியில் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுகிறது. நிறைந்த நாளிலே முறியாதவ, மங்கி எறிகிற திரிய அணையாதவ, மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, உன் மேலே வரம் திறந்த ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுகிறது. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே விடாத 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 போராடி ஜாமனமா. போராடி ஜாமன. ஆமென், 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 ஆமென். முச்செடியை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்தது போல, பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்தது போல உன்னை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி பற்றி எரிகிறது. பற்றி எரிகிறது. பற்றி எரிகிறது. உன்னை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி, உன்னை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி, உன்னை சுற்றிலும் பரிசுத்த அக்கினி. ஒரு தாங்க முடியாத மகிமை, ஒரு தாங்க முடியாத அபிஷேகம் ஓ இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். இறங்கி வருகிறது. ஃபயர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு தாங்க முடியாத மகிமை. எஸ் ஃபயர். ஓ ரீமா லாபா லீமா லாபா லாபா ரீமா லாபா ராஷாகாலாரா. ஓ ரீமா லபா ரபோ ஷபா லபா 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 ரபாரா. ஆமென். உன் கைகள்ல பரிசுத்த அக்கினி, உன் கைகள்ல பரிசுத்த அக்கினி, உன் கால்கள்ல பரிசுத்த அக்கினி, உன் கண்கள்ல பரிசுத்த அக்கினி. ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரி. உன்னை கர்த்தர் இன்னைக்கு அக்கினியாய் மாற்ற போகிறார். அக்கினி ஜுவாலையாய் மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகம் உன்மேல இறங்கி வருகிறது. ஓ ரீபா லாபா லாபா ரீபா லாபா லாபா ரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லபா லிமா லபா ரிபா லபா ரபா ரா. இதுவரை பற்றிராததோ, இதுவரை கண்டிராதமான மகிமை உன்மேல இறங்கி வருகிறதமா. வானம் திறந்து தேவாவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு உன்மேலே வந்து அமருகிறா. ஆமென். உன்மேல வந்து அமருகிறா. ஆமென். அமருகிறா. புது பலம் உண்டாகிறது. வியாதிகள் மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் மாறி போகிறது. வழிகள் திறக்கிறது. இப்பொழுதே வழிகள் திறக்கிறது. பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். பேசு, பேசு, பேசு. நாவ திறந்து பேசு. நாவ திறந்து பேசு. ஒரு ஆவிக்குரிய யுத்தம், ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய யுத்தம் நடக்கிறது. ஆவியிலே உணர்கிறேன். ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய யுத்தம் ஓ நடக்கிறது. பேசு. நாவ திறந்து பேசு. ஆமென், ஆமென், ஆமென். வானமண்டலத்தில் ஒரு யுத்தம், வானமண்டலத்தில் ஒரு யுத்தம். ஆமென். ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கள் அழிக்கும்படியாய் தேவ தூதர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். வானமண்டலத்தில் ஒரு யுத்தம். கரங்களை தட்டி ஊக்கமாய் போராடு. பேசு, பேசு. ஹalleluya. ரீமா லாபா லீமா லாபா லாபா ராஷாகாலாரா. ரீமா லாபா ராஷாகாலாரா. ரீமா லமா லீமா லாபா ரபோ ஷபா லாபா லீமா லாபாரா. ஓ ரீமா லாபா ரபோ ஷபா லாபா லாபாரா. உருவின பட்டயத்தோடு கூட உனக்காக, உருவின பட்டயத்தோடு கூட உனக்காக தேவ தூதர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஓ சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார் சத்துருவின் வல்லமைகள் ஓ நிர்மலமாகி போகிறது. ஒரு அக்கினி உன்மேல இறங்குகிறது. எஸ் ஃபயர். ஓ ரீமா லா ராஷாகாலாரா. கர்த்தர் தமது அம்புகளை அக்கினி அம்புகளாய் அனுப்புகிறார். அக்கினி அம்புகளாய் அனுப்புகிறார். உனக்கு விரோதமாய், உன் பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார் சத்துருவின் கிரியை இந்த வேளையில் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி துதி. கரங்களை தட்டி துதி. எஸ் கரங்களை தட்டி. ஆமென். நன்றி தகப்பனே. பேசு, 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 பேசு. ஹalleluya. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டு வருகிறது. சத்துருக்கள் அலறி ஓடுகிறது. சத்துருக்கள் அலறி ஓடுகிறது. பொல்லாங்கருடைய கிரியைகள் அலறி ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா லீமா லாபா ரா. வல்லமை, 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 வல்லமை. ஓ ரீமா லா ராஷாகாலா ரீமா லா காலாரா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படியே முடிந்தவர்கள் ஒரு விஷயம் அப்படியே எழும்பி நின்று உங்கள் இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி
ஒரு மனதோடு கூட அந்த மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடி இருந்தது போல ஒரு மனதோடு சத்தமுயரட்டும். ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இதோ தேவனாகிய கர்த்தர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினியை போல இறங்குகிறார். பர்வதங்கள் அவருக்கு முன்பதாக உருகி போகிறது. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரா, கர்த்தருடைய பரிசுத்த அக்கினிக்கு முன்பதாய் நீ எம்மாத்திரா. இந்த ஜெபத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருகிறது நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை வருகிறதை பார்க்கிறேன். ஓ, இதுவரை இருந்த அனுபவம் அல்ல. அநேகரை அடுத்த கட்டத்துக்கு நேராய் ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். அடுத்த கட்டத்துக்கு நேராய் ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். ஒரு புது பலம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. யாக்கோபின் வம்சமே உன்னை அக்கினியாய் மாற்றுகிறார். யாக்கோபின் வம்சமே உன்னை அக்கினியாய் மாற்றுகிறார். யோசேப்பு வம்சமே உன்னை அக்கினி ஜோலையாய் கர்த்தர் மாற்றுகிறார். கூப்பிடு கூப்பிடு. நாவத்திறந்து சகோதரா, உன்னுடைய வாழ்க்கை மாற போகிறது. விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல, உன்னை ஜெயிக்கிற அனுபவத்துக்குள்ளாய் நான் நடத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ ஜெயிப்பாய். காரணம் இன்னைக்கு உன் மேல நான் வைக்கிற அக்கினி அப்படிப்பட்ட அக்கினி. ஓ, சிங்காசனத்தில் இருந்து அக்கினி நதி இறங்கி வருகிறது. எஸ், பெற்றுக்கொள். எஸ், பெற்றுக்கொள். ஆமென் ஆமென் ஆமென். பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுமா. கர்த்தர் நிரப்புகிறா. ஒரு தாங்க முடியாத அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எஸ் 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 எஸ். பேசு கேட்டு பெற்றுக்கொள். ஆமென் ஆமென். கர்த்தர் உன்னத நிரப்புறாருமா. ஹalleluya. ஓ, touch the holy spirit. Touch the holy spirit. Yes, touch the holy spirit. அக்கினி, touch the holy spirit. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. ஆமென். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். விட்டுக்கொடுமா. ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நாவை விரிவாய் திற. ஆமென். நவமான வாசைகள், அக்கினி நாவுகள் உன் நாவில் அமருகிறது. ஆமென். இயேசுவோட நாவை தொட்டது போல அக்கினி தழல் உன் நாவை தொடுகிறது. பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகம். பெற்றுக்கொள். வல்லமை. இதுவரை கண்டிராத மகிமை, இதுவரை பெற்றிராத மகிமை. எஸ் ஃபயர். பெற்றுக்கொள். எஸ் ஃபயர் ஆஃப் காட். நன்றி தகப்பனே. இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இழந்து போன அபிஷேகம். எஸ் ஃபயர். எஸ் ஃபயர். touch the holy spirit. எஸ் ஃபயர். விடாத. நாவத்திறந்து அக்கினி. ஆமென். நாவ விரிவாய் திறமா. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள். பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இப்பொழுது இந்த பிள்ளையை தொட்டுவீராக. ஆவியானவர் தொட்டுவீராக. ஆவியானவருடைய வல்லமை touch the holy spirit. தொட்டுவீராக. எஸ், கரங்களை தட்டி எல்லாரும் துதிக்க பாப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் துதிங்க. ஹalleluya. ஓ, ரீமா லாபா ராஷா காலாரா. உன்னை கொள்ளையிட்ட பலவான் இன்னைக்கு சங்கரிக்கப்படுகிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை கொள்ளையிட்ட பலவான் ஓ இன்றைக்கு சங்கரிக்கப்படுகிறார். இந்த வேளையிலே எழுதி வைத்துக்கொள். இன்னைக்கு சங்கரிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட மகிமை உன்மேல புறப்படுகிறது. எஸ் ஃபயர். பேசு. ஹalleluya. ஓ, ரிமலப ரபோ ஷபலபலபலபரா. ஆமென். வருத்தப்படுகிற மூல வியாதிகள், வருத்தப்படுத்துகிற மூல வியாதி உன்னை விட்டு விலகுகிறது. இந்த மூல வியாதி மாறி போகிறது. இந்த சாபம் அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை எல்லா பலவீனங்களை உடைத்து மாற்றுகிறது. ராதலா சிகபப ராதனா ரிகபலப சந்தனா. பெற்றுக்கொள். கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் தருகிற இரட்டிப்பான மகிமையை சுதந்தரித்துக்கொள். சத்துருக்களை துரத்தும்படி கர்த்தருடைய கரம் உன் மீது வைக்கப்படுகிறது. பிசாசுகளை இனம் கொண்டு துரத்தும்படி
நிற்கும்படி ஆமே மறைந்து மறைந்து போராடுகிற அந்த காரங்களை எதிர்த்து நிற்கும்படி ஆவியானவர் தமது உன்னத பலனை இதோ வைக்கிறார். ரகதி சாந்த ரபௌரியா ரிக்கபல பௌட்டி ஆரவனோ ரிவல் பஷாகராதனா தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறது. உன்னத அக்கினி விழுகிறது, பரிசுத்த அக்கினி விழுகிறது. ஆமே கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம். Touch the Holy Spirit. ஆத்ம சரத்திலே உன்னத அபிஷேகம் தொட்டுவதாக பிள்ளைக்கிறதமாய் போராடுகிற பொல்லாத வல்லமை வெளியே போ, வெளியே போ. பிள்ளைக்கிறதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ஓ பிள்ளையுடைய ஆவியாத்ம சரத்தை கட்டுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஆமென். இதோ என் சத்துவத்தையும் வல்லமையும் உன் மீது வைக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ராகதாலஷே ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம். ராகதால சிகரப உடவர பௌடே ராகதாலரா Touch the Holy Spirit. ஆவியானவர் கிருபை ஒவ்வொருவரையும் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மகிமை. ஆசீர்வாத தடை. ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் வைக்கப்படுவதாக. ஓ ரீபா லாபா லாபா ராபா ராஷா காலாரா. ஆமென், 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 ஆமென். அநேகரை ஆவிக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். அநேகரை ஆவிக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். விட்டு கொடுக்கிற பிள்ளைகளை ஆவியானவர் கொண்டு செல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்க பாப்போம். கரங்களை தட்டி எஸ் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தீரா பாபா வஷிகரபலதா ஓ ரீபா லாபா 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 இளந்தமன் அபிஷேகம், உனக்குள்ளாய் வைத்த இளந்தமன் அபிஷேகம் பெற்றுக்கொள். இளந்தமன் அபிஷேகம் பெற்றுக்கொள். இளந்தமன் அபிஷேகம். எஸ் touch the Holy Spirit. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லா கட்டுகள் உடைவதாக இப்பொழுது. எஸ் touch the Holy Spirit. touch the Holy Spirit. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா கட்டுகள் உடையட்டும், உடையட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை. போ வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சகோதரனுடைய ஆவி ஆத்ம சரத்தை ஆமென், ஆமென் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விடுவிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விடுவிக்கிறேன். பெற்றுக்கொள்ளுமா, நீ பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள். ஓ பெற்றுக்கொள். கர்த்தர் நிரப்புகிறார். எஸ் ஃபயர், ஃபயர் நிரப்புகிறார், நிரப்புகிறார். எஸ் ஃபயர். ஆமென். இதுவரை இல்லாத மகிமை, இதுவரை கண்டிராத மகிமை. ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். தேவ அபிஷேகம், தேவ வல்லமை. ஓ ரீபா லாபா லேமா லாம்பா லேமா லாம்பா ராஷா காலாரா ரீமா லாமோ கடரபோ ஷபலபலபரபரா. உன்னை அக்கினி ஜுவாலையாய், உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். கட்டுகிறார், போராடுகிறார். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினி ஜுவாலை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். புது கிருபை. எஸ் ஃபயர். இயேசுவின் நாமத்தினாலே புது கிருபை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எஸ் ஃபயர். ஆமென். Thank you Lord, thank you Lord. ஒவ்வொருவரை தொட்டுவீராக. ஓ ரீமா லாபா லீமா லாபா ராஷா காலாரா. அப்படியே ஒரு கரத்தை இருதயத்தில் வச்சு இன்னொரு கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. உன் சத்தம் உயரட்டும். என்னை விடுவியும் கர்த்தாவேன்னு சொல்லுங்க. என்னை விடுவியும், அப்பொழுது நான் விடுவிக்கப்படுவேன். என்னை விடுவியோ. கூப்பிடு, நாவ திறந்து கூப்பிடு. என்னை விடுவியோ. சத்தம் உயரட்டும். என்னை விடுவியோ, என்னை விடுவீங்கப்பா. என் வாழ்க்கை மாறட்டும்பா, என் சிறையிருப்பு மாறட்டும்பா. நீ கூப்பிடு. நீ கூப்பிடும் போதுதான் ஆண்டவர் உன்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை அவருடைய மகிமையினாலே மூடுவா. அவருடைய மகிமை இறங்கி வர வர உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எஸ் எஸ் எஸ். நன்றி தகப்பனே, கிருபையாயிரும். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? உற்சாகமாய் முழு பலத்தோடு. அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 23:14. வனாந்தரத்தில் உள்ள தங்கி ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு மலையிலே தாவீது தரித்திருந்தான். சவுல் அவனை அனுதினமும் தேடியும் தேவன் அவனை அவன் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. முதலாவது, தாவீது ஒரு மலையிலே தரித்திருந்தான். இரண்டாவது, சவுல் தாவீதை அனுதினமும் தேடினான். மூன்றாவது, தேவன் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அனுதினமும் தேடிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தப்புவிக்கவே விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தாவீதை கொண்டு ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல ஒரு அருமையான ஒரு பாடத்தை இந்த நாள்ல கற்றுத்தர விரும்புகிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தாவீது ஒரு மலையிலே தரித்திருந்தான். அந்த மலை எந்த மலை? தாவீது தரித்திருந்த மலை என்ன மலை? அல்லேலூயா. யாத்திராக 33வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை படிங்க. கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு மலை, ஒரு இடம். இந்த இடத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மலையிலே. கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒரு இடம், ஒரு மலை, ஒரு இடம், ஒரு இடம் உண்டு. நீ அங்கே கண்மலையில் நில்லு. இங்க பிதாவாகிய தேவன் சொல்லிக் கொடுக்கிறார், நீ அங்கே கண்மலையில் நில்லு. ஒரு இடம், அது கண்மலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கண்மலையிலே நில்லு. 22வது வசனத்திலே படிக்கும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கண்மலை வெடிப்புக்குள்ளே தாவீது இருந்த மலை கண்மலை. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளாகவே இந்த தாவீது போய் தரித்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கண்மலையை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை, ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஒரு மலை, அந்த மலை கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்து. தாவீது தரித்திருந்த இடம் கிறிஸ்துவுடைய பாதம். கிறிஸ்துவாகிய தேவனுடைய பாதத்திலே போய் இந்த தாவீது தரித்திருந்தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நீயும் நானும் தரித்திருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடம், ஒரு மலை. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கும்போது ஒரு இடம். அல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 22, 22வது வசனத்தை படிக்கும்போது ஆதியாகமம் 22:2 முதல்ல ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பின்பதாக மோசையை பார்த்து சொல்றாப்புல, அந்த இடத்துல வந்து நீ நில்லு. ரெண்டாவது இன்னொரு ஆள்கிட்ட சொல்றாரு, அந்த படிங்க. அப்பொழுது உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடு. இப்ப ஒருத்தனை பார்த்து சொல்றாப்புல ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி, இன்னொரு இடத்துல சொல்றாப்புல அந்த இடத்துல அந்த மலையில நீ வந்து நில்லுன்னு சொல்லி, இன்னொரு இடத்துல சொல்றாப்புல நான் குறிக்கிற அந்த மலையில போய் நீ வந்து நீ நேசபுத்திரன், நீ நேசிக்கிற என்ன காரியம், நீ எதை நேசிக்கிற, என்ன விட எதை நேசிக்கிற அதை கொண்டு வா. இன்னைக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை நேசிக்கிற, கர்த்தரை விட நீ எதை நேசிக்கிற. ஒருவேளை ஏதோ ஒரு பாவமா இருக்கலாம், அந்த பாவத்தை நீ நேசித்து 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 செய்கிறதா இருக்கலாம், அந்த பாவத்தை கொண்டு வா. நீ எதை நேசிக்கிறியோ அதை நான் குறிக்கிற மலையில கொண்டு வா. நீ கொண்டு வந்து நீ தகன பலியாயிடு, அதை கொல்லு. நீ எதை நேசிக்கிறியோ அதை கொண்டு வந்து கொல்லு. நீ மலையில கொண்டு வந்து கொல்ல வேண்டியது நீ எதை நேசிக்கிறியோ, என்ன விட எதை நேசிக்கிறியோ அதை கொண்டு வந்து முதலாவது கொல்லு. நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், மலையில வந்து ஆண்டவரை ஆராதிப்போம், கண்மலையாகிய கிறிஸ்துவ தொழுது கொள்ளுவோம். ஆனா இருதயத்துக்குள்ள நேசிக்கிற காரியங்களை விட்டு விடவே மாட்டோம். ஒரு சின்ன பாவமா இருக்கும், அந்த பாவத்தை மறைஞ்சி 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 செய்துகிட்டே இருப்போம். நீ என்ன காரியத்தை செய்கிறாயோ அதை கொண்டு வந்து முதலாவது கொல்லு. அல்லேலூயா. எதை நேசிக்கிற? ஆண்டவரை மிஞ்சி, ஆண்டவரை விட எதை நேசிச்சாலும் சரி, அது நகையா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, எதை நேசித்தாலும் சரி, அதை நீ கொண்டு நான் குறிக்கிற மலை, அந்த கண்மலையை அந்த கண்மலையில கொண்டு வந்து நீ இறக்கி வை, அந்த சிலுவையில் அடி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரன் குவைத் தேசத்துல கடந்து வரும்போது குடிகாரனாய் கடந்து வந்தான். கிருபை உள்ள தெய்வம், எல்லா மனுஷரையும் ரட்சிக்கிற தெய்வம், எல்லா மனுஷரும் நல்லாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற பரலோக பிதா கண்மலையாகிய கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுத்து அவனை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். குவைத் தேசத்துல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை விடுதலையோடு கூட அந்த சகோதரன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். வருடங்கள் கழிகிறது. அவன் சொந்த ஊருக்கு திரும்ப கடந்து வருகிறான். திரும்ப கடந்து வந்தபோது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? மீண்டும் அதே பாவம், அதே பாவம். குவைத் தேசத்துல கடந்து வரும்போது எதை நேசித்து நேசித்து அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையா இருந்தானோ அதே பாவம் இங்க வந்து அவனுடைய சிநேகிதர்கள் மூலமாய் முன்னாடி கடந்து வருகிறது. இவன் சிலுவையிலே அதை அறையாதபடியினாலே, அதை கொல்லாதபடியினாலே மீண்டும் அந்த பாவம் தன்னை தொற்றிக் கொண்டது. முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடாய் மாறினது. இன்றைக்கு அந்த சகோதரனை பார்க்கும்போது பரிதாபமாய் இருக்கும். ஒரு பைத்தியக்காரனை போல அலைந்து கொண்டிருக்கிறான். சொந்த மனைவி நாய பேயன்னு சொல்லி கேவலமாய் கண்ணுக்கு முன்னாடி திட்டுகிறத நான் பார்க்கிறேன். நன்றாய் சம்பாதித்த ஒரு மனிதன், நீ விட வேண்டியதை விடலன்னு சொன்னா, நீ நேசிக்கிற காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு அறையலன்னு சொன்னா, வாழ்க்கையில எதை நேசிக்கிறாயோ, எந்த பாவத்தை நீ நேசித்து நேசித்து செய்கிறாயோ அதே பாவமே உன்னை அழிக்கும் என்பதை மறந்து போய்விடாதே. பாவம் எந்த ஜனத்துக்கும் இழுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அது சின்ன பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், எதை நேசிக்கிற? நேசபுத்திரன் பரவாயில்லை, கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து தகன பலியாயிடு. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நேசபுத்திரனை, தான் நேசிக்கிற புத்திரனை, பல வருடங்களா காத்திருந்து பெற்ற புத்திரனை கொண்டு தகன பலியா இடும்படியா கொண்டு போறாப்புல.
கொண்டு தகன பலியாய் இடும்போது, தகன பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது கண்மலையாகிய கிறிஸ்து, ஆமென், அந்த ஆபிரகாமுக்கு முன்பதாக நேரடியாய் தென்பட்டார், ஒரு ஆட்டுக்குட்டியாய். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், ஒரு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாப்புல? வந்து நேசிக்கிறத கொண்டு பலியிடு. அல்லேலூயா. மூன்றாவது யாத்திராகமம் 24:12 படிங்க. மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு. பாருங்க, அங்கே இரு. தகன பலியாய் நீ நேசிக்கிற காரியங்களை சிலுவையில் அடித்து விட்டு எழும்பி போகாத, அங்க இரு. கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய பாதத்துல இரு. மார்த்தாளை போல ஆங்காங்கு ஓடிக்கிட்டு இருக்காத. மரியாளை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல உட்காரு. தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. மரியாளை போல ஆண்டுடைய பாதத்துல இரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. மோசையை பார்த்து சொல்றப்ப, வந்து உட்காரு, நீ மலையின் மேல வந்து உட்காரு. அல்லேலூயா, உட்காரு. அப்போஸ்தலர் நடபடிகள்ல சீசர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை தரித்து கொண்டு போய் என்ன பண்றாங்க தெரியுமா? மேல் வீட்டு அறையில போய் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 படிங்க. பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14. இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு எனது தரித்திருந்தார்கள். தாவீது ஒரு மலையிலே தரித்திருந்தான். சீசர்கள் இயேசுவாகிய கண்மலையை தரித்து கொண்டவர்களாய் போய் தரித்திருந்தார்கள். ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்? தரித்திருக்கணும். யான் தரித்திருக்கணும் அப்படின்னு கேட்டா, சவுல் அனுதினமும் தேடுறான். சவுல் அனுதினமும் தேடுறான். நீங்க நினைப்பீங்க, இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்து இந்த பிசாசை துரத்தியாச்சு, இனி நாளைக்கு தொட்டு என்ன தொடாதுன்னு நினைப்பீங்க. இல்லை இல்லை, நாளைக்கும் உங்களுக்கு பின்னாடி வருவான். அவன் அனுதினமும் உங்களுக்கு பின்னாடி வருவான். அனுதினமும் உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க பின்னாடியே சுத்துவான். தாவீது அழிக்கபடியாய் சவுல் அனுதினமும் பின்னாடியே போனான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. பாருங்க, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிப்பான். எப்படி? காலையிலும் மாலையிலும் வந்து வந்து நிப்பான். காலையில வருவான். நீ நைட்டு தூங்குறதுக்கு நேரத்துல ஏதாவது பாவம் செய்தியா? பாவம் செய்துட்டன்னா உன்னிடத்துல வந்துடலான்னு சொல்லி வந்து நிப்பான். மாலையில வந்து நிப்பான். நீ போகிற இடத்துல நீ ஏதாவது பாவம் செய்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாலையில வந்து நிப்பான். காலையிலும் மாலையிலும் வந்து நிப்பான். அனுதினமும் உன்னை தேடிக்கிட்டே இருப்பான். உன் குடும்பத்தை அழிக்கணும், உன்னை அழிக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னை வெள்ளத்தளனு சொல்லி, உன்னை பாவம் செய்ய பண்ணணும்னு சொல்லி தினம் உன்னை நச்சரிச்சுட்டே இருப்பான். இது சத்துருடைய திட்டம். படிங்க நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 16:16. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டே இருந்தாள். தெலீலாள் சிம்சோனிடத்துல போய் தினம் தினம் தினம், எதுக்கு? வாண்ட இருக்கிற பலத்தை அழிக்கணும். எதுக்கு? வாண்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை அழிக்கணும்.
எதுக்கு? உன்னிடத்துல இருக்கிற தேவ மகிமை அழிக்கணும். எதுக்கு? உன் குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறது, அதை அழிக்கணும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கணும். அதற்காக இந்த பிசாசு தீனம் 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 நெருக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு சகோதரி தாய்லாந்துல அந்த பிள்ளை டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்குது. ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை. அந்த பிள்ளைக்காக ஒரு முறை ஜெபிக்கும் போது ஆவியானவர் சில காரியங்களை தெளிவாக தீர்க்க தரிசனமாய் சொன்னார். சொன்ன உடனே அந்த பிள்ளை ஓன்னு அழ ஆரம்பிச்சது. உண்மைதான் பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளை மீண்டும் தாய்லாந்துக்கு படிக்க போயிட்டு லீவுக்கு வந்த நேரம் சரியா, அந்த பிள்ளை போயிட்டு ஃபோன் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், நான் ஊர்ல நல்ல பிள்ளை தான், நல்ல ஜெபிக்கிற பிள்ளை தான், ஆனா நான் வந்திருக்கிற இடம் சரியில்லாத இடம். எல்லாருமே பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவமானது என்னை தினம் 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 தினமாய் நெருக்கி கொண்டிருக்கிறது. என்னால மீள முடியல, என்னால ஓட முடியல. நான் எவ்வளவு ஓடினாலும் என்ன துரத்திக்கிட்டே இருக்கிறது. ஒன்று சொல்றேன், இது பாவம் நிறைந்த உலகம், உங்களை வஞ்சிக்கிற உலகம். எவ்வளவு நல்ல பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையையும் விழத்தள்ள வேண்டும் என்று சத்துரு பல கோணத்திலே போராடி கொண்டிருக்கிறான். தினம் தினம் உன் குடும்பத்தை அழிக்கணும், உன் பரிசுத்த வாழ்க்கை அழிக்கணும், உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு தூரமாய் போக பண்ணணும். இதுதான் பிசாசுடைய முழுமையான திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல தப்பித்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, எதுக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல போய் தரித்திருக்கணும்னு சொன்னா, ஒரு நாள் வரப்போகிறது, தேவனுடைய கோபாக்கினை எழும்ப போகிறது. அந்த கோபாக்கினைக்கு முன்பதாக நாம அழிந்து போகாம இருக்கணும்னு சொன்னா அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய பாதத்துல போய் தரித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 19:17 படிங்க. ஒரு நபரை குறித்து படிக்கிறோம். ஆதியாகமம் 19:17. வெளியே கொண்டு போய் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. அந்த மலை என்ன மலை? கண்மலையாகிய கிறிஸ்து. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி பற்றி எரிய போகிறது. அப்ப முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. இப்ப தாவீது எங்க போய் இருந்தான்? கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய பாதத்துல தரித்திருந்தான். தேவன் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. யாரெல்லாம் சிகரத்தின் மறைவிடத்துல தங்கிட்டு இருக்கிறீங்க? யாரெல்லாம் கண்மலை வெடிப்புக்குள்ள தங்கிட்டு இருக்கிறீங்க? யாரெல்லாம் புறா? முதல்ல கையை தூக்குங்க பாப்போம். யாரெல்லாம் புறா? யாரெல்லாம் புறா? புறா களங்கம் இல்லாதது. புறா எங்க போய் தங்குமாய்? கண்மலை வெடிப்புல போய், சிகரங்களின் மறைவிடத்துல போய். நாம எங்க போய் தங்குறோம்? புறாவாக இருந்தால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள்ளாடி வந்து நாம தங்கி கொண்டிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வேடனுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு.
எந்த கண்ணிக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. யோசுவா 2வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. யோசுவா 2:16. இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்திரீ ராகாப்பு தானே. யோசுவா 2:16. ம் 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 ஒரு ஸ்திரீ சொல்றா, ராகாப்பு சொல்ற ஒரு ஸ்திரீ, அவர்கள் உன்னை தேடுறாங்க, உங்களை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா நீங்க எங்க போங்க? மலையில போய் ஒளித்திருந்து 3 நாள் மட்டும் 3 நாள் தரித்திருங்கள். அந்த வார்த்தையை நல்லா புடிங்க. அல்லேலூயா. 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். அதாவது 22 வசனத்தை படிங்க, அதுல அழகாய போட்டிருக்குது. அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வர மட்டும் 3 நாள் அங்கே தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். நீங்கள் மலையில தரிச்சிருந்தீங்கன்னா சத்துரு தேடி 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 பார்ப்பான், கண்டுபிடிக்க மாட்டான். சொல்றது புரியுதா? சத்துரு தேடி தேடி பார்ப்பான், கண்டுபிடிக்க மாட்டான். நீங்க எப்ப அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை விட்டு வெளியில வர்றீங்களோ அப்ப அவன் பிடிப்பான். சொல்லியது புரியுதா? ஒரு ராகாப்பன்னு சொல்ற ஒரு வேசி சொல்றா, போங்க 2 பேரும் ஓடிப்போ எங்க இருங்க? மலையில போய் தரித்திருங்க, உங்களை கண்டுபிடிக்க முடியாது, ஒளிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சத்துரு அழிக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிறான். அதுவும் காலையிலையும் சாயங்காலம் வந்து போராடிட்டு இருக்கிறான். நீங்க போய் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே அப்படியே போய் தரித்திருக்கணும். என்னுடைய ரத்தத்துக்குள்ள மூடுங்கப்பா, என்னுடைய ரத்தத்துக்குள்ள மூடுங்கப்பா. ஆமே. நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் வெளியில வரும்போது என்ன பிசாசு பார்த்தான்னா நான் தெரியக்கூடாது, என்ன உம்முடைய ரத்தம் மூடி இருக்கணும், உம்முடைய ரத்தம் தான் தெரியணும். கண்மலையாகிய கிறிஸ்துவே என்ன உமக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தரித்திருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தரித்திருக்கணும்? தரிச்சிருந்தா என்ன நடக்கும்? சவுல் தாவீதை அனுதினமும் தேடினான். அனுதினமும் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கண்மலையில தரித்திருந்தா சில காரியங்கள் சம்பவிக்கும். அதை மாத்திர சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சீக்கிரமா முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 9, 10. கண்மலையில் தரித்திருந்தால், மலையில் தரித்திருந்தால். 2 ராஜாக்கள் 1, 9, 10. ஒரு தலைவனையும் எலியாவிடத்துல ஒரு தலைவனை 50 சேவகரை அனுப்புறாங்க. அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? மலை உச்சியில உட்கார்ந்து இருக்கிறான். இவங்க அங்க போறாங்க. போனோன்னு என்ன சொல்றாங்க பாருங்க. ஏறி போய் இப்ப மலை உச்சியில இருந்தா, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கிட்ட நீங்க இருந்தா நீங்க யாரு தெரியுமா? யாரு? தேவனுடைய மனுஷன். எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறானோ அவன் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. 2வது அடுத்த வசனத்தை படிங்க. 10. பிரதித்திரமாக சொல்றான், மலையில் மேல் இருக்கிற மனுஷன் தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷனை ஆனால் அக்னி வானத்திலிருந்து இறங்கும். இப்ப தேவனுடைய மனுஷனா இருந்தா என்ன ஆகும்? அக்னி வானத்திலிருந்து இறங்கும். அல்லேலூயா. இப்ப நீ மலையில உட்கார ஒரு நபரா இருந்தா நீ ஜெபிக்கும் போது என்ன வரும்? நீ ஜெபிக்கும் போது என்ன இறங்கும்? அக்னி இறங்கும். அல்லேலூயா. அப்ப நீ கண்மலைக்கு உள்ள போய் நீ கண்மலையில தரித்திருந்தனா நீ ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வரும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள்
6வது அதிகாரம் 15 முதல் படிங்க. எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 2 ராஜாக்கள். அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ரதங்களும் கண்டான். 17வது வசனத்தை படிங்க. திறந்தருளும் என்றான். திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் எந்த மலை? அப்ப எலிசா எங்க இருந்தான்? மலையில உட்கார்ந்து இருக்கிறான். மலையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனை சுற்றிலும் என்னது? அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்திருக்கும். மலை யாரு? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாடி யார் இருக்கிறாங்களோ அவங்கள சுற்றிலும் என்னது? அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ இறங்கி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுல் ராஜாவை குறித்து ஒரு வசனம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. சவுல் எதுக்கு போனான்னு சொல்லுங்க. தகப்பனுங்க கழுதையா காணலாத தேடி போனான். சரியா? இப்ப தேடி போன சவுல ஆண்டவர் பிடிச்சிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றாப்பல. என்ன சொல்றாப்பல? படிங்க. நீ பெலிஸ்தியனின் தாணயம் இருக்கிற என்ன மலை? என்ன மலை? தேவனுடைய மலைக்கு போவாய். சரி, போதான். 6வது வசனத்தை படிங்க. நீ தேவனுடைய மலைக்கு போனன்னு சொன்னா, அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள போனன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குவாரு. நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷனா மாறுவாய். இப்ப அந்த மலைக்குள்ள போனா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாரு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவ. நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அல்லேலூயா. மோசே பாருங்க, அந்த மலையில போய் தரித்திருக்கிறான். எழும்பி வரும்போது மோசையுடைய முகத்தை ஒருத்தனும் பார்க்க முடியல. அல்லேலூயா. அந்த கண்மலையில தரித்திருந்தான். அல்லேலூயா. இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அந்த ஒண்ணை படிச்சு நம்ம ஜெபிச்சிடலாம். லூக்கா 6வது அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. லூக்கா 6:11. இப்ப இயேசு அந்த இடத்துல ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதனுக்கு இயேசு அற்புதம் செய்கிறாரு. உடனே இயேசுவின் மேல மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாமோ என்று யோசித்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? இவரை என்னடா செய்யலான்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கிறாங்க. அந்நாட்களில், அந்த நாள்ல இயேசு என்ன பண்றாரு பாருங்க. ஜெபம் பண்ணும்படி, அதாவது உங்களுக்கு விரோதமா உங்களை அழிக்கணும்னு எவன் திட்டம் போட்டாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது நேரம் எங்க போகணும்? மலைக்குள்ள போகணும். கண்மலை ஆகிய கிறிஸ்து இடத்துல போய் நீங்க உட்காரணும். இப்ப உட்கார்ந்துக்கிட்டு மறுநாள் காலையில இறங்கி கீழே வர்றாரு. கீழே வரும்போது அடுத்த வசனத்தை படிங்க. பொழுது விடிந்த போது சீசர்களை வரவழைத்து ஒரு ஆளை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. இவர் மலையில போய் உட்கார்ந்துட்டு அடுத்து வந்து என்னது 12 பேரை எக்ஸ்ட்ரா கூட்டிட்டாரு. 12 அப்போஸ்தலர்களை மீண்டும் உருவாக்கிட்டாரு. என்ன அழிச்சா இன்னும் 12 அழிச்சா மீண்டும் 70. சொல்றது புரியுதா? நீங்க மலையில உட்கார்ந்தீங்கன்னா, கண்மலையாகிய கிறிஸ்துவுடைய பாதத்துல தரிச்சிருந்தீங்கன்னா, பிசாசு ஒரு பிளான் போடுவான். ஆண்டவர் அதை விட பல மடங்கு பிளான் போடுவாரு. உன்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் தீட்டுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு, இல்லைன்னா எழும்பி நின்று எல்லாரும் அந்த கண்மலைக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த கண்மலைக்குள்ள ஒரு விசை பிரவேசிக்க போகிறோம். அந்த கண்மலைக்குள்ள பிரவேசிக்கிற ஆத்மாவுக்கு ஒரு கண்டிஷன். நீ நேசிக்கிறது எதுவோ அதை இப்ப இறக்கி வச்சணும். நீ எதை நேசிக்கிறியோ அதை இறக்கி வைக்கணும். ஒருவேளை ஒரு சிறு பாவமா இருக்கலாம், நீ நேசித்து நேசித்து செய்கிறதா இருக்கலாம். எனக்கு இறக்கி வை.
இன்னைக்கு ஆண்டுடைய பாதத்தில் அதை இறக்கி வை. நாவத்திறந்து எல்லாரும் பாவத்தை அறிக்கை செய்ய பார்ப்போம். கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விச போங்க. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் அப்படியே பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது இளைப்பாறுதல் கொடுக்கப்படுகிற நேரம். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், உனக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீ சரியாய் ஒப்பு கொடுப்பாய். ஆனால் ஆமென், சீசர்கள், ஆமென், 12 சீசர்களும் புறப்பட்டு வந்து ஆமென் இயேசுவோடு சேர்ந்து வியாதிகளை ஆமென் மாற்றி பிசாசுகளை துரத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரீஷா கலரி மலா கலரா ஷகலரா. ஒப்புக்கொடு. இது ஒப்பு கொடுக்கிற நேரம். ஒப்புக்கொடு. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விசை உன்னை ஒப்புக்கொடு பார்ப்போம். உன்னை ஒப்புக்கொடு. அப்படியே இயேசுவுக்குள்ள போ. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன்னை மூட ஒப்புக்கொடு. நாவத்திறந்து அறிக்கை செய். உன் பாவத்தை அறிக்கை செய். சகோதர அறிக்கை செய். சகோதரி அறிக்கை செய். ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு சொல்லு. மன்னிங்கப்பான்னு சொல்லு. மன்னிங்கப்பா, நான் உம்மை விட்டு தூரம் போன அந்த காரியத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. ஏதோ ஒன்றை நான் நேசித்து உம்மை விட்டு தூரமா போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே சொல்லு. ஆண்டவரை பார்த்து சொல்லு. என்ன ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஒப்பு கொடுக்குற. ஒரு தீர்மானம், உறுதியான உடன்படிக்கை நீ இன்னைக்கு பண்ணு. உறுதியான உடன்படிக்கை இன்னைக்கு நீ பண்ணு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். நீ தேவனுடைய மனுஷனாய் மாறப்போகிறாய். அக்கினி வானத்திலிருந்து நீ ஜெபிக்கும் போது இறங்கி வரும். உன்னை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இறங்கி வரும். ஆமே, ஆமே. நீ தேவனுடைய மலைக்கு கடந்து போவாயானால் ஆமே, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில இறங்கி வருவா. கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கி வரும்போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே மடங்கி வா. மடங்கி வா ஆத்துமாவே, மடங்கி வா. ஆண்டுடைய பாதத்தில் மடங்கி வா. ஆண்டுடைய பாதத்தில் மடங்கி வா. ஆமே. உன்னுடைய முகம் பிரகாசிக்க போகிறது. உன்னுடைய முகம் பிரகாசிக்க போகிறது. சத்துரு உன்னை கொண்டு ஆமேன் உன்னை குறித்து அநேக திட்டங்கள் போடலாம். உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்கள் போடலாம். நீ கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள உன்னை மறைத்துக்கொள். உன் பிள்ளைகளை மறைத்துக்கொள். உன் குடும்பத்தை மறைத்துக்கொள். இப்பொழுது தேவ மகிமை நீ காண்பாய். தேவ வல்லமையை காண்பாய். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நில்லுங்க பாப்போம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நின்று வலது கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி சாதாரணமா சும்மா நாவுனால ஆண்டவரே என்ன தாரான், என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இருதயத்தை கிழித்து, இருதயத்தை திறந்து இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாள்ல உங்க குடும்பம் மாறும். இன்னைக்கு அந்த பலிபீடத்துல ஈசாக்க வச்சது போல உங்களை வைங்க. தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்னையிலிருந்து உன்னுடைய சூழ்நிலை மாறும். இதுவரை நீ உழைத்து உழைத்து பட்ட நஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நீ ஆண்டுடைய சமூகத்துல சரியா ஒப்பு கொடுப்பாயானால் இந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணும். ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தருகிறே, தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறே, படைக்கிறே, உம் பாதத்தில் என்னை தருகிறே, தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லுமா, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இந்த வார்த்தை மீண்டும் ஒரு விசை கூட. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உணர்ந்து சொல்லுங்க பாப்போம்.
உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே குயவனேகும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சேர்ந்து சொல்லுங்க, குயவனேகும் உங்கள் நாவலிருந்து வார்த்தை வரட்டும். களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. சொல்லுங்க, தருகிறேன் உம் கையிலே. உணர்ந்து என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். சித்தம் என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுங்க. தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே. இணைந்து சொல்லுங்க பாப்போம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அப்படியே உருவாக்குமே இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, உருவாக்குமே. இரண்டு கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, விரும்புகிறதுனாலும் அல்ல, ஓடுகிறதுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். சகோதரா சகோதரி, உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இறங்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி எனக்கா இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லு, எனக்கா இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லு. இந்த வார்த்தை உன் ஆடி வயிற்றிலிருந்து எனக்கா இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லு. நீ உண்மையாய் ஆண்டவரை தேடுவாயானால், உண்மையாய் கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு சமீபமாய் இருக்கிறார். உன் பக்கத்தில் வர்றாரு, உன்னை அணைக்கிறாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கை மாற போகிறது சகோதரி. தனிமையா நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற உன் தனிமையை ஆண்டவர் பார்க்கிறாரு. எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே, எனக்கு ஆற்றி தேற்ற யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நீ புலம்புற. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் உருவாக்குறேன்னு சொல்றாரு, உன்னை நான் உருவாக்குறேன்னு சொல்றாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்க, என்ன நான் தார ஆண்டவரே, என் மேல இறங்கு ஆண்டவரேன்னு சொல்லு சொல்லு சொல்லு. அநேகருடைய இருதயத்தை ஆவியானவர் திறந்திருக்கிறார். உங்க சத்தம் பரலோக தேவனுக்கு நேராக எழும்பட்டும், பரலோக தேவனுக்கு நேராக எழும்பட்டும். உன் பெருமூச்சின் சத்தம் பரலோக தேவனுக்கு நேராக எழும்பட்டும். ஹல்லேலூயா. உன் சத்தம் எழும்பட்டும். ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ண. யாக்கோபு கெஞ்சி ஜெபித்தான். கெஞ்சு கெஞ்சு போராடி ஜெபித்தோம். இப்ப கெஞ்சி ஜெபம் பண்ண. கெஞ்சு. ஒரு சொட்டு கண்ணீர் உன் பிள்ளைக்காக நீ இந்த இடத்துல விதைச்சிட்டு போ. சகோதரா சகோதரி, இத்தனை வருடம் உன்னுடைய சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு சொல்லி, உன் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லி நீ உண்மையா ஒப்பு கொடுத்தன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை மாற்றுவேன், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்றாரு. உன் குடும்பத்தை நான் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு, மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு, மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆமென், மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?